என்னை ஒருத்தர் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டான். தோக்க போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு போட்டியிடுகிறீர்கள். நான் கேட்டேன், நீ சாக போறேன்னு தெரியுதுல எதுக்கு சாப்பிடுகிறாய்? அடுத்த முதுகுல அழுக்க உருட்டி திங்கிறது உங்களுக்கு அபமா அசிங்கம் அல்ல? இது கேவலம் அல்ல? இல்ல, என்னையேன்னு ஒரு சட்டத்தை போட்டு என்னையே தான் குறி வச்சுட்டு இருக்காங்க. திமுகவின் தலைவர் பேசுறாரு, ரொம்ப நாளா தூண்டில் போட்டு வீசிக்கிட்டு இருந்தோம். யாருக்கு? இந்த தங்கம் தமிழ்ச்செல்வனை கூப்பிடுறதுக்கு. மேடையில் பேசுறாருங்க. இதெல்லாம் மோடி அங்க வரும்போது இங்க டவுசர்ல போயிருது. கேவலம். யாரு காசு? நம்ம காசு தானே. பெரிய சிந்தனை சாக்ரட்டிஸ், அறிஞர் பெர்னாட்ஸா. நான் வீரன்னா யாரு? போய நீ போய வாடா வாடா அப்படின்னு போகணும்ல. நீ அடிக்க வர எல்லாரும் ஓடியான்னா நான் வீரன் இல்ல. என்கிட்ட கேட்பான், உனக்கு எப்படி காசு வருதுன்னு. என்னமோ நான் கோடி கோடியா கொட்டி தேர்தலை சந்திக்கிற மாதிரியும் ஓட்டுக்கு 2000 3000 கொடுக்கணும். கொடுக்குறவனுக்கு எப்படி காசு வருதுன்னு எவன் கேட்கறது இல்ல. உண்டியில் குளிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி காசு வருது? எங்கிருந்து பணம் வருது? உங்க அம்மா அப்பா தான்டா எங்களுக்கு கொடுத்து விடுறாங்க. கேட்கிறேன், வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 4 விஷயம் அதை நான் கடைப்பிடிச்சு தான் முன்னேறி இருக்கேன். எல்லாரும் வாழ்க்கையில் கட்டாயமாக கடைப்பிடிங்க. அது என்னன்னா மான, ரோசம், சூடு, சொரணை. இதை நாளே நீங்க இழந்துடணும், மறந்துடணும். அது இல்லைன்னா நீங்க நல்லா முன்னேறி பெரிய ஆளா வந்துடலாம். இது 4 இல்லாதான் இந்த திமுக அதிமுக பூரா சுத்திட்டு இருக்காம பாருங்க. தான் கொண்டு வரல. நான் இருக்கிறேன் எம்பி எம்எல்ஏ அமைச்சர் எல்லாருக்கும் ஒரு தேர்வு வை. நான் என்ன சொல்றேன், ஒரு தேர்வு வை, அதில் மோடி பாஸ் ஆகிறாரான்னு பார்ப்போம். வை. நீ தற்கொலை செய்ய போனான், தண்டவாளத்தில் தலையை வச்சிட்டான். தொடர் வண்டி வர, ட்ரெயின் வர நேரம் ஆகுது. ஆள் உயரத்துக்கு ஒரு கேரியர் வச்சிருக்கான், உணவு கட்டி. என்ன அது ஒரு பெருசு கட்டி வச்சிருக்கானு. இல்லை, ஒரு வேளை ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சுன்னா பசிக்கும்லன்னு. ஏடா நாயை, நீ தான் சாய பொரியலடா. 100 கோடியை செலவழித்து செட்டு போட்டு அரங்கம் போட்டு உள்ளே உட்காந்துட்டு போகிறேன். நீ நான் அந்த பொண்ணை லைக் பண்ணேன், அந்த பொண்ணு அது லைக் பண்ணல. I feel guilty but I don't know. இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், இந்த பாடகர் பாட வேண்டும் என்றாலும் 60 லட்சம் பேர் போடுறான். ஆனால் எனக்கு 20 லட்சம் பேர் கூட போடல. இப்போ திமுக ஏன் எங்கள் அண்ணன் திருமாவளவனை இந்த தொகுதிகளை பேசவில்லை? கூட்டணி கட்சியில் தானே இருக்காரு, ஏன் பேசவில்லை? ஏன் பேச விடலை? ஸ்டாலின்கிட்ட கேளுங்க, நாளைக்கு கேளுங்க. தம்பி உதயநிதி இருக்கு, ஏப்பா நீங்கள் உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் உங்கள் அப்பாவை விட உன்னையை விட அந்த கூட்டணியில் இருக்கிறதே உருப்படியாக பேசக்கூடியது 2 பேர் தான். ஒன்று எங்கள் அண்ணன் திருமாவளவன், இன்னொன்று வைகோ. 2 அண்ணங்க தான் நல்லா பேசக்கூடியவங்க. 2 பேருமே தொகுதிக்குள்ள விடலையே. ஏன்? ஒரு வேலையா காசு கொடுத்தா தான் வேலை, லஞ்சம் கொடுக்கணும். எல்லா இடத்திலையும் ஊழல் நிறைந்து இருக்கிறது. அதை அரசே செய்கிறது. ஒரு சத்துணவு ஆயா வேலையா 3 லட்சம் ரூபாய். உலகத்தில் இப்படி ஒரு கொடுமையான ஒரு நாடாக நாம் பிறந்த நாடு மாறிட்டதேங்கிறதான் பெருத்த அவமானம். சத்துணவு ஆயாவுக்கு என்ன சம்பளம்? ஒரு 50 குழந்தைகளுக்கு ஆக்கி போடுற சத்துணவு ஆயாவுக்கு வேலை கொடுக்க 3 லட்சம் ரூபாய் வெளிப்படையாகவே அரசு வாங்குது. அது எப்படி 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஆயா எப்படி ஒழுங்கா பிள்ளைகளுக்கு ஆக்கி போடும்? குழந்தைகளுக்கு கொடுக்கிற முட்டையில் 2000 கோடி ஊழல் செஞ்சிருக்கான். எல்லாம் தெரியுது. சாலை போடுவதில் ஊழல், லஞ்சம். பணி இடமாற்றமா லஞ்சம், பணி அமர்த்தலா லஞ்சம், எல்லாமே தெரியுது. கண் முன்னே வளங்கள் களவு போகிறது. நிலத்துக்குள் இருக்க நீரை உறிஞ்சி முதலாளிகள் விற்கிறார்கள். இவர்கள் யார் தெரியாது. உண்மையிலேயே அது தரப்படுத்தப்பட்டிருக்கா? அதுக்கு தர சான்றிதழ் கொடுத்தவன் யார்? நாங்கள் வாங்கி குடிக்கிற நீர் உண்மையிலேயே மனிதன் குடிக்கிறதுக்கான நீர் தானா? அது குடிக்கலாமா? அது உண்மையிலே உடல் நலத்திற்கு ஏற்றதா? எதுவுமே தெரியாது. எல்லா வழியிலையும் தெரிகிறது. 2 ஆகப்பெரும் முதலாளிகள், அயோக்கியர்கள், திருடர்கள் இந்த நாட்டில் வேட்பாளராக வேலூர் தொகுதியிலே நிற்கிறார்கள் என்று தெரிகிறது. இதெல்லாம் தெரியுது. கோடி கோடியாக கொட்டி முதலீடு செய்து வாக்குக்கு 1000 2000 என்று கொடுக்கிறார்கள். இது தவறு என்று தெரிகிறது. அநீதி, வெளிப்படையான அநீதி. ஆனால் தடுக்க முடியல. ஆட்சியாளர்கள் தவறு செய்கிறார்கள். தம்பி ஜெயசீலன் சொன்னது போல, ஆறு என்பது, நதி என்பது என் உடலில் ரத்த நரம்புகள் போல பூமி தாயின் ரத்த நரம்புகள், நாளங்கள். ஆறில் தான் மனிதன் நாகரிகம் அடைந்தார்.
கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் 3ஆம் உலகப் போர் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள். அதை படித்த பிள்ளைகள் அறிவீர்கள், படிக்காத பிள்ளைகள் வாங்கி படியுங்கள். அவர் முக உரையிலே எழுதுகிறார், ஆதியில் மனிதன் காடுகளில் வேட்டையாடி விலங்குகளை உண்டான். விலங்குகள் கிடைக்காத போது இறந்த பிணங்களை உண்டான். நரமாமிசம் மனிதனையே மனிதன் உண்டான். அதில் ஒரு பிணம் தான் இருக்கிறது, 100 பேர் இருக்கிறோமா? ஓட்டப்பந்தயம் வைத்தான். ஓட்டப்பந்தயத்தில் வென்று முதலில் வந்தவனே பிணத்தில் பெரும்பங்கு தின்றான் என்று எழுதுகிறார். பிறகு அங்கிருந்து நகர்ந்து நகர்ந்து காட்டை விட்டு வெளியேறி வருகிற போது நதியை கண்டான், நீரை கண்டான். அங்குதான் நாகரிகம் அடைந்தான். என்ன அடைந்தான்? குளித்தான். ஏன் நாம் வேட்டையாடி உண்ட விலங்குகளை வளர்த்து உண்ணக்கூடாது என்று முடிவெடுத்தான். ஏன் நமக்கான உணவுப் பொருட்களை நாமே விளைவித்துக் கொள்ளக்கூடாது என்று வேளாண்மை செய்ய தொடங்கினான். வேட்டையாடி உண்ட மாடுகளை உழவுக்கு பயன்படுத்த தன்வயப்படுத்தினான். தன்வயப்படுத்துவதற்கு மாடுகளை அன்பு தழுவி அதன் திமிழில், அதன் முதுகில் இருக்கிற அந்த திமிழை அப்படி ஆற தழுவினான். அதான் இன்று வரை இருக்கிற ஏறு தழுவுதல் என்கிற ஜல்லிக்கட்டு. ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து செய்து வருவது. இது பலாயிரம் ஆண்டுகளா சங்க இலக்கியத்தில் பாடுது. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் என்று. காளையை அடக்க அஞ்சுகிற ஆண்மகனை அடுத்த பிறப்பிலும் கணவனாக அடைய எந்த ஆய மகளும் பெண்மகளும் விரும்ப மாட்டாள் என்று எழுதுது, பாடியிருக்கு சங்க இலக்கியம். அப்ப நதியை கண்டபடிதான் நதிப்புற நாகரிகம்ங்கிறான், நதிக்கரை நாகரிகம்ங்கிறான், ஆற்று நாகரிகம்ங்கிறான். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லார்களையும் நாம் கொன்று விட்டோம். அவர் என்ன எழுதுறாருன்னா, ஆறெல்லாம் செத்துருச்சு, சாகடிச்சது யாரு? ஆட்சியாளர்கள் தான். மனித உடலுக்கு தோல், ஆற்றுக்கு மணல், ரெண்டும் ஒன்று தான். என் தோலெல்லாம் சீச்சிட்டிங்கன்னா, செதுக்கிட்டிங்கன்னா காற்றில் வருகிற நோய் தொற்று கிருமி டப்புன்னு பட்டு நம்ம இங்கே செத்து போயிடுவேன். ஆற்று மணல் அள்ளிட்டுனா ஆறு செத்துரும். ஆறு செத்துருச்சுன்னு எப்படி சீமான்னு சொல்லிட்டு இருக்கு? ஆற்று கரையில் இருக்க பனை தென்னை பாக்கு செத்துருது. ஆற்று கரையிலேயே இருக்கிற பனையும் தென்னையும் பாக்கு மரமும் செத்துருதுன்னா அப்ப ஆறு செத்துருச்சு தானே. ஆறை கொண்டு விட்டீர்கள், மரணித்து விட்டது ஆறு. அதில் என்ன எழுதுறாருன்னா, மறுபடியும் நாம் மனிதனே தின்கிற காலத்திற்கு வரமாட்டோம் என்று உறுதியை சொல்ல முடியாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பிற்குரியவர்களே, என் அருமை பெற்றோர்களை, உடன் பிறந்தார்களே. தண்ணீருக்காக மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். 1000 குடத்தை வைத்துக்கொண்டு வீதியில் நிற்பீர்கள், ஒரு குடம் தண்ணி தான் இருக்கும். இந்த 1000 பேரையும் கொன்று எவன் உயிரோடு இருக்கானோ அவனுக்கு தான் அந்த ஒரு குடம் கிடைக்கும். அந்த நிலை உருவாகும். அதை பற்றி நீங்கள் சிந்திப்பதில்லை, கவலைப்படுவதில்லை. இன்னைக்கு என்ன, இந்த இன மக்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்கு. என்ன தெரியுமில்ல? தன் வீட்டு கூரை எரியாதவரை தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. கெயில் எரிவாயு குழாய் வயலுக்குள்ள பதிக்கிறார்கள் என்று நாங்கள் போராடினோம், வேளாண் குடிமக்களோடு இணைந்து போராடினோம். ஆனால் அரசு நுட்பமாக ஒரு வேலை செய்தது. எந்தெந்த வயல்வெளியில் வயலுக்குள்ளே குழாய் பதிக்கப்படுகிறது என்ற வரைபடத்தை வெளியிட்டது. போராட்ட களத்தில் என்ற பல பேர் வயல்வெளிக்குள் அது போகலை, என்ன போராட்டத்திலிருந்து விலகிட்டான். இந்த தமிழ் சமூகம் செத்து போனதற்கு காரணம் இதுதான், வீழ்ந்து போனதுக்கு காரணம் இதுதான். அந்த வீட்டில் தீ எரியுதுன்னு 3வது வீட்டில் தான் நீ கதவை சாத்திட்டு படுக்கிற, நீ சாம்பலாகத்தான் விழுவ, எழமாட்ட. இது மீனவன் பிரச்சனை, மாணவன் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, இது நெசவாளி பிரச்சனை, தச்சர் பிரச்சனை என்று கருதாது இது என் இனத்தின் பிரச்சனை, என் மண்ணின் பிரச்சனை, என் மக்களின் பிரச்சனை என்று நாம் எழுச்சியுறுகிறோமோ அன்றுதான் இந்த இனம் எழும், மீளும், வாழும். அது அவன் பிரச்சனைப்பா, இது இவன் பிரச்சனைப்பா அப்படின்னா அதுதான் தப்பு. இங்க நடக்கிற பிரச்சனையே, இங்க இருக்கிற பெரிய சிக்கலே அதுதான். இரண்டாவது ஒரு விரக்தி,
கேடுகட்ட விரக்தி. சின்ன சின்ன பசங்க சீமான இதில் ஒரு இதுக்கு போட்டு இவெல்லாம் வென்றுவானா அப்படின்னு போட்டால் நான் தானே வெல்லுவேன். போடுறதில்லை. திண்ணை பேச்சு, வெட்டி பேச்சு, வியாக்கியானம், புரணி பேசுறத ரசிக்கிற கூட்டமாயிருச்சு. பிக் பாஸ்ல என்ன நடக்குது? புரணி பேசுறாங்க. டிஜிட்டல் புரணிங்க. பல 100 கோடியை செலவழித்து செட்டு போட்டு அரங்கம் போட்டு உள்ளே உட்காந்துட்டு புரணி. நான் அந்த பொண்ணை லைக் பண்ணேன், அந்த பொண்ணு அது லைக் பண்ணல, ஐ ஃபீல் கில்ட்டி பட் ஐ டோன்ட் நோ. கருமா இதே குடும்பமாக உட்காந்து இந்த புரணியை பார்த்துக்கிட்டு. இது ஒரு கேவலம் அல்ல? அடுத்த முதுகில் அழுக்க உருட்டி திங்கிறது உங்களுக்கு அப்புறமா அசிங்கம் அல்ல? இது கேவலம் அல்ல? இது ஒரு இது எந்த மனநிலையில் தள்ளிட்டான் பாருங்க. மன நோயாளிகளாக என் மக்கள் மாறிக்கொண்டிருக்கான். அதுதான் கன்ஃபியூசியஸ் சொல்றான்ல. கன்ஃபியூசியஸ் என்ன சொல்றான்? தன் குற்றம் பிறர் குற்றம் காண்கிறவன் அரை மனிதன், தன் குற்றம் காண்கிறவனே முழு மனிதன் என்று சொல்றான். அந்த கன்ஃபியூசியஸ் சாக்ரட்டிஸுக்கு முன்னாடி பிறந்த எங்க தாத்தன் வள்ளுவன் என்ன சொல்றான்? ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்கு பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்குன்ட்டான். டேய், முதல்ல நீ யாருன்னு பாடுறா. ஓ அழுக்க நல்லா தேய்ச்சிக்குள்ளிடா அயோக்கியப்பையில. அடுத்த முதுகுல அழுக்கு இருக்குன்னு சொல்றது அப்புறம். இது ஒரு கேடுகட்ட ஒரு நிலை. இது தற்சோர்வு. இதெல்லாம் ஆகிறதா? என்னை ஒருத்தர் ரொம்ப புதுசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்டான். தோக்க போறோம் என்று தெரிந்து நீங்கள் இதற்கு போட்டியிடுகிறீர்கள். நான் கேட்டேன், நீ சாக போறேன்னு தெரியுதுல எதுக்கு சாப்பிடுகிறாய்? எல்லாரும் தான் சாக போறீல்ல, எதுக்கு தினம் குளிக்கிறிய, சாப்பிடுறிய, அப்புறம் எல்லா வேலையும் பார்க்குறீங்க? எப்படியும் சாக போறிய. ஒருத்தன் தற்கொலை செய்ய போனான், தண்டவாளத்தில் தலையை வச்சிட்டான். தொடர் வண்டி வர, ட்ரெயின் வர நேரம் ஆகுது. ஆள் உயரத்துக்கு ஒரு கேரியர் வச்சிருக்கான், உணவு கட்டி. என்ன அது ஒரு பெருசு கட்டி வச்சிருக்கான்னு. இல்லை, ஒரு வேளை ட்ரெயின் வர நேரம் ஆயிடுச்சுன்னா பசிக்கும்லன்னு. ஏடா நாயை, நீ தான் சாய போறீங்களடா, அப்புறம் பசிக்குமா? அந்த கதை தான் இவங்க கேள்வி எல்லாமே. ஒரு விரக்தி. எது ரொம்ப வலியை தரும் தெரியுமில்ல? உலகத்திலே மிக கொடுமையான வேதனை, மிக கொடுமையான வலியை தரக்கூடிய ஒன்று எதுன்னா, எந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து நின்று போராடுகிறோமோ அந்த மக்களாலேயே விமர்சிக்கப்படுவதும் வீழ்த்தப்படுவதும் தான் மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய கொடுமை. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க பிள்ளைகள் ஓடி வந்து நிற்கிறான். அவங்க எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு ஆண்டு அனுபவிச்சுட்டு எத்தனை ஆயிரம் கோடி வச்சிருக்காங்கன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நாம இறந்து போயிடுவோம். அவ்வளவு பணம் வச்சிருக்காங்க. எல்லாமே தெரியுது உங்களுக்கு, ஆனா சரி செய்யணுங்கிற என்ன வரல. பேசுறது என்ன? எவனுமே சரி கிடையாதுங்க சொல்றதுனால இவர் சரியானவர் போல இவர் நினைச்சுக்கிறது. எவனுமே சரியில்லை, எதுவுமே சரியில்லை என்று எவன் பேசுகிறானோ அவன் தாண்டா ஆக சரியில்லை. ஆக சரி சரியில்லை தெரியுதுல்ல, நீ சரியானவன் தானே, இவன் சரி செய்யி. சுத்தம் சுகந்தரம் என்று எல்லா சுவற்றிலும் எழுதி கிடக்கிறது. இறங்கி கூட்டுவது யார் என்பதுதான் பிரச்சனை. அது எழுதுற நேரத்துக்கு இறங்கி ஒருத்தன் கூட்டியிருந்தானா தெரு சுத்தமாயிருக்கும். அவனவன் தெருவை அவனவன் சுத்தப்படுத்தி இருந்தால் தேசம் சுத்தமாயிருக்கும். தூய்மை இந்தியா, கிளீன் இந்தியா திட்டம் தேவைப்பட்டிருக்காது. இப்ப கிளீன் இந்தியா அறிவிச்சுட்டு அவர் எங்க போயிட்டாரு? நாட்டுக்குள்ளே இல்ல, காட்டுக்குள்ள போய் சுத்தி திரிறாரு. ஐயோ அப்பா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, சொல்றதுக்கு இல்ல. என்னையன்னு ஒரு சட்டத்தை போட்டு என்னையை தான் குறி வச்சுட்டு இருக்காங்க. தமிழ் அமைப்புகள்னா ஒரு அமைப்பு நாங்க தானே இருக்கோம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிச்சு போடுது? இஸ்லாமியரை தூக்குவான், சீமான தூக்குவான், நிம்மதியா இருக்கலாம். எதிர்க்க ஆள் இல்லை. ஆனா வெளியில இஸ்லாமிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிடுறது, ஜமாத்துகளை சந்திக்கிறது, நாங்க தான் பாதுகாவலர்கள், நாங்க தான் பாதுகாவலர்கள். 22 வருஷமா ஜெயிலுக்குள்ள இருக்கிறானே கோவை குண்டுடி பிள்ளை, சம்பந்தம் இல்லாத பிள்ளைகள் எல்லாம். ஒரு தங்கச்சிலாம் இந்த 10 ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்ற எல்லா சிறை கைதிகளையும், சிறைவாசிகளையும் விடுதலை செய்யணும்னு போராட்டம். அதில் போய் நான் பங்கேற்று பேசினேன். எல்லா பிரச்சனைக்கும் அவங்களுக்கு உயிரா நின்று நான் போராடுவேன். ஆனால் ஒருத்தர் எனக்கு ஓட்டு போடுறதில்லை.
ஏன்னா அவர் திமுக அது பழகிருச்சு. இது ஒரு கொடிய நோய். இனிமேலாவது நான் என் ஆத்தாள் அப்பன் பெரியப்பன் சித்தப்பனை நம்பி இந்த வேலையை செய்யலை. நீங்கள் போடவும் வேணாம் எனக்கு ஓட்டு. என் தம்பி தங்கச்சி எனக்கு போடுவான், நீ போட வேண்டாம். நான் பலமுறை சொல்லிட்டேனே. என் தங்கச்சிக்கு பாருங்க 18 வயசு மகளை குட்டிடுது. என் கையை பிடிச்சிட்டு அழுகுது. இந்த குழந்தை பிறந்த 6 மாதத்தில் அவர் உள்ளே போனாருன்னா 18 வயசாயிருச்சண்ணா. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா அப்பா எங்கன்னு கேட்பாங்கண்ணா. அவர் கூட நிற்கணுமண்ணா, அதுக்குள்ளே வெளியில் கொண்டு வான்னு. என்கிட்ட அதிகாரம் இல்லையே தங்கச்சி, வந்துச்சுன்னா முதல் வேலை திறந்துருவேன் கதவை. இதே கருணாநிதி ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்போது ஆர்எஸ்எஸ் இயக்கமும் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் என்று முரசொலியில் எழுதுனது இருக்குது. மறுக்க சொல்லுங்க. இவங்க பதவி பணம்னா என்னத்தையும் செய்வாங்க. நீங்க இவங்களை நம்பிக்கிட்டு நிக்கிறீங்க. நாங்க இங்க பாருங்க, இப்தாருக்கு தொப்பி அணிஞ்சு கஞ்சி குடிக்க வந்தவன் இல்லைன்னா எனக்கு நிறைய மாமச்சா இருக்கான் இஸ்லாத்தில். எவன் கூப்பிட நான் அவரை மச்சா அனுப்பிவிடு, வீட்டில் வந்து சாப்பிட்டுக்குருவேன். அவங்க மாதிரி வேஷம் போட முடியாது. ஜெயலலிதா கூட தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்குது. விஜயகாந்த் தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறாரு, ஸ்டாலின் குடிக்கிறாரு, எல்லாரும் குடிக்கிறான். ஆனால் அந்த ஒரு நாளோட முடிஞ்சது. ஒரு நாள் முஸ்லீம் முடிஞ்சிருது. நான் என்ன என் உறவுகள்கிட்ட சொன்னேன்னா, நான் உன் உணவுக்கானவன் அல்ல, நான் உன் உணர்வுக்கானவன், உன் உரிமைக்கானவன், உனக்கு உயிரானவன். நீ நம்புனா நம்பு, நம்பலைன்னா போ, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பாரு, நீ ஓட்டு போடல, எனக்கு என்ன நட்டம்? 2000 கோடியை முதலீடு செஞ்சுட்டானா? இல்லை எங்கள் ஆத்தாள பேச்ச சொத்தப்புறா வித்துட்டானா? வீட்டு அடமான ஒன்றும் கிடையாது ராஜா. தெம்பு இருக்கிற வரை கத்துவேன், முடியலன்னா படுத்துவேன், அவ்வளோதான். நீ கேட்டா கேளு, கேட்கலனா போ, போட்டா போடு, போடலைன்னா போ. நட்டம் எனக்கு இல்லை ராஜா, உனக்கு தான். என்னை வெல்ல வச்சீங்கன்னா நீ வாழுவ, இல்லைன்னா செத்து போவ, உன்னை கொன்றுவான். இந்த சட்டசபையில் முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விவாதம் நடத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கா? இல்லை. என்ஐஏங்கிற இந்த நேஷனல் புலனாய்வு முகமையை, அந்த அமைப்பை எதிர்த்து பேசப்பட்டிருக்கா? இல்லை. ஏன்னா அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். ஹைட்ரோ கார்பனுக்கு எதிர்த்து எடப்பாடி போராட போறாரா? ஸ்டாலின் போராட போறாரா? கையெழுத்து போட்டு கொண்டு வந்ததை இவர்கள் தான். ஹைட்ரோ கார்பன் கையெழுத்தாகிறது, ஸ்டாலின் கையெழுத்து போடுகிறார் என்பது ஜெயலலிதாவுக்கு தெரியாதா? தெரியும். வலிமைமிக்க எதிர்க்கட்சி. அப்பா முதல்வர், மகன் துணை முதல்வர், இவர்கள் தான் கையெழுத்திட்டார்கள். என் நிலத்தை நாசமாக்குற நச்சு திட்டத்திற்கு வலிமைமிக்க எதிர்க்கட்சி அம்மையார் ஜெயலலிதா. கேட்டதுண்டா? இல்லை. கூட்டு திருடர்கள், அன்பிற்குரிய மக்களே, கூட்டு திருடர்கள். சான்று வேணுமா? இந்திய நாட்டில் எத்தனை முதலமைச்சர்கள்? எவன் சாராய ஆலையின் சொந்தக்காரன்? நீங்கெல்லாம் முதலமைச்சரா தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க, சாராய ஆலையின் அதிபர்களை தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க. 2 பேருமே சாராயங்காய்ச்சிற தொழிற்சாலை வச்சிருக்கிறாங்க. அம்மையார் அதிமுக வந்தாலும் திமுக ஆலையிலிருந்து சரக்கு எடுத்து விற்பார்கள் டாஸ்மார்க்கில். திமுக ஐயா ஸ்டாலின் ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் கூட அங்கிருந்து வரப்போறது இல்லை, நம்ம விட போறதும் இல்லை, அது வேற. வந்தால் அதிமுக சரக்கு ஓடும். அதனால என்ன இருக்கு? ஏமாற்று. 2 வெவ்வேறு கட்சின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற உங்களை நம்பி நான் என்ன பண்றது? பிஜேபியும் காங்கிரஸும் வெவ்வேறு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 2 கர்மமும் ஒரே கர்மம் தான். திமுக அதிமுக வெவ்வேறு கிடையாது, வெவ்வேறு கிடையாது. பாபர் மசூதை இடிச்சது யாரு? ஆர்எஸ்எஸ் பிஜேபி. இடிக்க அனுமதிச்சது யாரு? காங்கிரஸ். தட்ஸ் ஆல். 2 பேரும் ஒண்ணுதான், 2 பேரும் ஒண்ணுதான். இப்ப என்ன ஆயிடுச்சு? கர்நாடகாவில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைச்சிருச்சு. எடியூரப்பா வந்துட்டாரு. மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய கட்சி சார்ந்த குமாரசாமி காங்கிரஸ் ஆதரவில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இப்போ காங்கிரஸின் கருத்து என்ன? மதவாத சக்திக்கு எதிராக இருக்குது. அதானே நீண்ட காலமாக பேசிட்டு புளிக்கிட்டு தெரிஞ்சிங்க. நாங்கள் செக்குலர் பார்ட்டி, மதவாதத்திற்கு, பாசிசத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு.
உன் கட்சியில் இருக்க சசிதரே சொல்றான், பிரியங்காவும் ராகுல் காந்தியும் மென்மையான இந்துத்துவத்தை கடைபிடிக்கிறார்கள். அது என்ன மென்மையா? லேசா கடிக்கிறது, பல்லுப்படாம கடிக்கிறது. அவன் நறுக்குன்னு கடிச்சிருவான், ரெண்டு பேரும் கடிப்பான். புரியுதா? இதான் இருக்கிற பிரச்சனை. இதுல என்னன்னு பாருங்க, காங்கிரஸ்கார மொத்த சட்டசபை உறுப்பினர்ல பாதிக்கு மேல விலகி பதவி விலகி போறான். பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக காசை வாங்கிட்டு இவர்களுக்கு வாக்கு செலுத்தின மக்களை நினைச்சு பாருங்க எவ்வளவு பாவம்னு. பாரதிய ஜனதா வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரசுக்கு வாக்கு செலுத்தினான். ஆனால் அவர்கள் எல்லாரும் விலகி போய் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறார்கள்னா இது ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு நினைச்ச மக்களை என்ன செய்யுது? அதே தான் கோவாவில் நடந்துச்சு. திமுக அதிமுகலாம் வேற வேறன்றீங்க. அதிமுக இருந்தவன் தங்கம் தமிழ்ச்செல்வன், நல்லா கவனிச்சுக்கணும், ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு. திமுகவின் தலைவர் பேசுறார், ரொம்ப நாளா தூண்டில் போட்டு வீசிக்கிட்டு இருந்தோம். யாருக்கு? இந்த தங்கம் தமிழ்ச்செல்வனை கூப்பிடுறதுக்கு. மேடையில் பேசுறாருங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் ஜெயலலிதா படத்தை வச்சிருந்தார், தூக்கி போட்டு ஸ்டாலின் படத்தை வச்சு எம்எல்ஏ ஆயிட்டார். இவங்க ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு போயிட்டு நேற்று ரெட்டாலையில் வென்றாரு, இன்னைக்கு உதயசூரியன் நிற்கிறார். இப்ப ஐயா ஏசி செல்வ ரெட்டாலையில் நிற்கிறார்ல, 5 வருஷம் கழிச்சு சீட்டு கொடுத்தா உதயசூரியன் நிற்பார்கள். எந்த கொள்கை, எந்த கோட்பாடு, எந்த உறுதித்தன்மை, எந்த நேர்மை மற்றவர்கள் நாட்டில் தலைவர்கள். இது கொடுமை. இதையெல்லாம் மாற்றணும். எடியூரப்பா வந்த உடனே, நல்லா கொஞ்சம், எடியூரப்பா வந்து முதலமைச்சரான உடனேயே திப்பு சுல்தான் விழாவை தடை செஞ்சிட்டார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஆர்எஸ்எஸ் விடுதலை போராட்டத்திற்கு எதிராக இருந்தது, பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தது. திப்பு சுல்தான் இந்திய விடுதலைக்கு போராடின வீரன். அதுவும் தமிழ் இனம் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கு ஹைதர் அலிக்கும் திப்பு சுல்தானுக்கும். எனக்கு அதிகாரம் வரும்போது நான் தமிழக அரசு விழாவாக திப்பு சுல்தானுக்கு விழா எடுப்பேன். இங்க பாருங்க, பாருங்க, எங்க பாட்டி வேலுநாச்சியார் வெள்ளக்காரன் எங்க பாட்டன் முத்துவடுகனாரை தவிர கொன்னுறான். கோயிலுக்கிட்ட கொன்னுட்டான். கோயிலுக்கு முன்னாடியே போக வேணான்னு எங்க தளபதிகள், எங்க பாட்டன்கள், மருதிருவர்கள் சொல்றாங்க ஆபத்திற்குன்ட்டு. எப்படியேனும் கடைசி நொடியில் கணவன் உடலை பார்த்துடணும்னு எங்க பாட்டி கை குழந்தை தூக்கிட்டு போய் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடான் வேலுநாச்சியார்னு, விரட்டுறான். எப்படி வரலாறு பாருங்க. குதிரையில் ஏறி தப்பிச்சு போறாங்க. காட்டுக்குள்ள மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா ஒருத்தி, அவ பேரு உடையாள். வேலுநாச்சியார் இந்த பக்கம் வந்தாரா, இங்கிட்டு போனாங்களா? ஆமா, வெள்ளக்காரன்ட்ட சொல்லுது அந்த உடையாள். எந்த பக்கம் போனாங்க சொல்ல முடியாதுங்குது, காட்டி கொடுக்க மாட்டேங்குது எங்க அப்பத்தாவை வேலுநாச்சியார. கோபத்தில் வாழை உருவி 2 வெட்டினா, துண்டா விழுந்தா. அதனால அவ வெட்டு உடையால் காலி ஆயிட்டா. உங்களுக்கு பாருங்க, இது வரைக்கும் எங்க மண்ணில் குலதெய்வமா நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்? எங்கள் அருமை பெரும்பாட்டி வீர மரத்தி வேலுநாச்சியாரை காட்டி கொடுக்கலைங்கிறதுக்காக கொண்டாடுது ஒரு குலம். தப்பிச்சு போய் தலைமறைவாக இருந்து படை உதவி கேட்டு எங்க பாட்டி ஹைதர் அலிக்கு கடிதம், 3 கடிதம் எழுதுறாங்க, பதில் இல்லை. 3 வீரர்கள் போய் ஹைதர் அலியை சந்திக்க போறாங்க. ஹைதர் அலியை போய் சந்திக்கும் போது குதிரையிலிருந்து இறங்கி பேசும்போது அவர் கேட்கிறாரு, எங்க வேலுநாச்சியார் வரலையான்னு. அந்த 3 வீரர்கள் ஒரு வீரர் முன்னாடி வந்து தலைப்பாகையை கலட்டி தலைமுடி இழுத்து விட்டா, அதான் நம்ம பாட்டி வேலுநாச்சியார். ஹைதர் அலி கிட்ட அவருடைய தாய்மொழி உறுதி நம்ம பாட்டி பேசுது. நெகிழ்ந்து கண் கலங்கிறாரு. என் தாய்மொழியை ஒரு தமிழ் மகள் இவ்வளவு அழகாக பேசுகிறாள் என்று, இன்றிலிருந்து நீ என் மகள், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று அரண்மனையில் தங்க வச்சு. நல்லா கவனிச்சுக்கிறங்க, ஹைதர் அலி ஒரு இஸ்லாமியர். எங்க அப்பத்தா ராஜராஜேஸ்வரியை குலதெய்வமாக கும்பிடுறவள் வேலுநாச்சியார். தன் அரண்மனைக்குள் வேலுநாச்சியார் வணங்குவதற்காக ராஜராஜேஸ்வரி கோயிலை கட்டி கொடுத்தவன் ஹைதர் அலி என்பதை அறிவார்ந்த மக்கள் கவனத்தில் வச்சுக்கணும். இங்க பேசுவான் அது ஹைதர் அலி திப்பு சுல்தான், நான் அப்படி தான்டா பேசுவோம். எனக்கு ஓட்டு போட பிடிக்கலடா, விடுறா போட.
போடா, இத்தனை வருஷம் திமுக அதிமுகவுக்கு போட்ட ஓட்டம் எனக்கு நீ போட்டா தான் என்ன, போடலைன்னா தான் என்ன, நீ நல்லா இருக்கணும்னு கத்திக்கிட்டு இருக்கேன் முச்சந்தியில் பொழப்ப விட்டுட்டு, எனக்கு போட்டா நீ நல்லா இருப்ப, இல்லைன்னா போ, அவ்வளோதானே. எத்தனையோ பேர் கத்திட்டான், அண்ணல் அம்பேத்கர் இருந்து, புத்தன்ல இருந்து, பூலேல இருந்து எவ்வளவோ மேதைகள் கத்திட்டான், நானும் ஒருத்தன். ஆனால் என் மரணம் எனக்கு உறுத்தாது. சாகிற வரை இந்த மக்களை நேச்சு நின்னேன், உண்மையா இருந்தேன், கத்துனேன். அவன் காதில் விழுந்தவன் போட்டான் 17 லட்சம் பேர், விழாதவன் போடல, அவ்வளோதானே. அடுத்து பாருங்க, ராணுவ உதவி செய்கிறார் எங்கள் பாட்டிக்கு, வேலுநாச்சியருக்கு. இதில் 5000 வீரர்களை கொடுத்து அனுப்புகிறார். அதில் பீரங்கி படையை கொடுக்குறார். பீரங்கி படையை வேலுநாச்சியருக்கு அனுப்புகிறார். அந்த பீரங்கி படையின் தளபதியாக தன் அன்பு மகன் திப்பு சுல்தானை அனுப்பி, நம் வீர மாதா ராஜ மாதா வேலுநாச்சியாரின் கீழே நீ பீரங்கி படையின் தளபதியாக இருந்து சண்டையிட்டு வா மகனே என்று ஐதர் அலி திப்பு சுல்தான் அனுப்புகிறார். அனுப்பி வென்று திருப்பி தன் அரசை மீட்டு கையில் கொடுத்துட்டு வந்த ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கு. அது இல்லைன்னா எங்கள் பாட்டி மறுபடியும் ராணியாக இருக்க முடியாது. அது இல்லைன்னா எங்கள் பாட்டன்கள் மருதிருவர்கள் மன்னராக இருக்க முடியாது. திப்பு சுல்தான் இல்லை என்றால் எங்கள் முப்பாட்டன் தீரன் சின்னமலை என்ற ஒருத்தரே வரலாற்றில் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, 19 வயசு போயிட்டு இருக்கும்போது மைசூர் மகாராஜா வந்து, மைசூர் ராஜாக்கள் வந்து அடித்து வரியை வசூலிச்சு போகும்போது, யாரா அவன் தினம் நம்ம ஊரில் வந்து கப்பை வசூலிச்சு வரி வசூலிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னு குறுக்க ஒரு ஆளாக வந்து மறிச்சிடுறாரு. மறிச்சு அவங்களை அடித்து பறிச்சிடுறாரு அந்த பணத்தை. நீ யாருப்பா? மன்னர் கேட்டா என்ன சொல்றதுன்னு, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில சின்னமலைன்னு சொல்றா, போடா அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. நல்லா பாருங்க, போய் அங்கே போய் ஐதர் அலிகிட்ட போய் கேட்குறாங்க, யாரா அது, எது பண்ணு, யாருப்பா, எத்தனை பேர்னு, ஒரே ஒரு ஆளுங்க. அவன் என்ன வயசு இருக்கும்? 19 வயசா? 19 வயசா? 19 வயசு மன்னருடைய படையை மறிச்சு அடிச்சு பறிச்சுட்டான். வியந்துறாரு. இவர் என்ன பண்றாரு, திப்பு சுல்தானை எதிர்க்கணும், அழிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள வெள்ளைக்காரன் வரான். அப்ப நம்ம பாட்டை என்ன நினைக்கிறான் பாருங்க, டேய் திப்பு சுல்தான் என்ன இருந்தாலும் இங்கே உள்ள ஆளு, நம்ம ஆளு, எப்போ வேணாலும் எதிர்த்து சண்டை போட்டுக்கலாம், அவனை அந்நியனை இந்த நாட்டுக்கு நுழைய விடக்கூடாதுன்ட்டு இவரா போய் திப்பு சுல்தான் படையில 1000 இளைஞரோட சேர்றாரு. அவன் அளப்பெரிய வீரத்தை, அவன் போர்க்குணத்தை, அவன் திறத்தை, நேர்மை உண்மையை பார்த்து அவனுக்கிட்ட ஓடா நிலையை தலைமையிட அமைத்து நீயே இந்த நாட்டை ஆள் என்று மன்னராக்கியது திப்பு சுல்தான் என்பதை வரலாறு மறுக்க முடியாது. இதெல்லாம் நம்ம பாட்டன் தீரன் சின்னமலை நம்ம பேசுறோம், திப்பு சுல்தான் அதுவும் இல்லை. ஆனா இவங்க நம்ம இங்க பாருங்க, ஐயா அப்துல் கலாம் சொல்றாங்க, திப்பு சுல்தான் வச்சிருந்த பீரங்கி இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு போய் தான் அந்த வெடிகணையை அவனே கண்டுபிடிச்சது போல 70 ஆண்டுகள் கழித்து தானே கண்டுபிடித்தது போல வெளியிட்டான் பிரிட்டிஷ்காரங்கிற ஐயா அப்துல் கலாம். இன்னைக்கு வரைக்கும் திண்டுக்கல்ல இருக்கிற கோட்டையில் நீங்க வந்து பாருங்க, மேலே ஏறி போய் பாருங்க, அதுல வந்து பீரங்கி இருக்குது. அன்னைக்கே வச்சு பீரங்கி வச்சு சண்டை போட்டிருக்கான். இவங்க காந்தி கடும் வைத்திய வழியால் இறந்தாருன்னு வரலாற்றை திரிச்சவங்க தானே, இவங்க கிட்ட போய் நம்ம பேச முடியாது. விடுதலை போராட்டத்திற்கு எனக்கும் எந்த சம்பந்தமில்லையும் எழுதி கொடுத்தவங்கிட்ட நாட்டை கொடுத்தவர்கள் நம்ம. அது கவனத்தில் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும். இன்னைக்கு ஒருத்தனை தீ வச்சு கொளுத்திருக்கான், ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்ட்டு. இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு எவனுக்கும் தெரியல. நாட்டுக்கு நாடு இருக்கிற நம்ம ஆளுகள்லாம் வெளிநாட்டில் போய் நிறைய பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்கான். அமெரிக்கா, ரஷ்யா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸு, ஜெர்மனி, இங்கெல்லாம் அங்கெல்லாம் ஓஎன் ஜீசஸ்ன்னு சொல்கிறான்னு கொளுத்துனான்னா என்ன ஆகும்? அரபு நாடுகள் இருக்கிறவனா ஓம அல்லாஹ் அக்பர்னு சொல்லணும்னு கொளுத்துனான்னா என்ன ஆகும்? இது எவ்வளவு பெரியது? இஸ்லாமிய பெண்களின் மீது அக்கறை இருப்பது போல முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்த இந்த நாடு, அவசரமாக இந்த மசோதாவை நிறைவேற்றிய நாட்டின் முதன்மை அமைச்சர், கட்டின பொண்டாட்டி யசோதாவை தெருவில் விட்டுவிட்டு முஸ்லிம் பெண்களுக்காக மசோதாக நிறைவேற்றிய மகத்தான தலைவர். இந்த ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அடிச்சுக் கொள்வதை பற்றி ஒரு கண்டனம். இவ்வளவு அக்கறை கொண்டவர் குஜராத்தில் பலாயிரக்கணக்கான இஸ்லாமியர்களை கொன்று பலாயிரக்கணக்கான பெண்களை விதவையலாக்கியது எந்த கருணை, எந்த இரக்கம், எந்த பிரிவின் அடிப்படையிலே? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேண்டாமா? இன்றைக்கு வேட்பாளராக நிற்கிற அல்லது அந்த கட்சியின் தலைவர்கள் யாராவது ஒருவர் மக்கள் முன்பு இந்த ஆட்சியை, பாரதிய ஜனதாவின் கட்சியை, அதன் ஆட்சியை விமர்சித்து பேசுவார்களா? ஐயா ஸ்டாலின் பேசுவாரா?
பேச மாட்டார். காலையில் ரைடு வந்துடும். 2G வழக்க உச்ச நீதிமன்றத்தில் மறுபடி போடுவான். அதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கா சுப்பிரமணிய சாமி. அவரை வச்சு டக்குன்னு போடுவான். மேல்முறையீடும்பாங்க. அதுக்கு பயந்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் எதற்காகவும் அஞ்சுபவர்கள் இல்லை, எதுக்கும் பயப்படுறதில்லை. எனக்கு கற்பித்த என் தலைவன் எப்படி தெரியுமா? இங்க பாருங்க, மரணம் என்ற ஒன்றுக்கு பயப்படுவதாலேயே இந்த மானுட சமூகம் பல்வேறு துன்ப துயரங்களை தூக்கி சுமக்கிறதுங்கிறார். என்னடா பண்ணிடுவா அதிகபட்சம்? என்னை தூக்கில் போடுவியா, சுட்டுக்கொள்வியா? நான் எப்படியும் சாக போறேன். காய்ச்சல்ல, கால்ரால, வயசாகி விபத்தில் எப்படியும் சாக போறேன். எப்படியும் சாக போற அந்த உயிருக்கு எதுக்கடா பயப்படணும்? நான் உயிரோடு இருக்கும்போது சாவு என்கிட்ட வராது. சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பிறகு எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படும்? பயந்து பயந்து பயந்துதான் இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் தூக்கி சுமக்கிறோம். எதுக்கு பிரச்சனை? கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சுக்கிறேன். வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சுட்டா செத்து போயிருவில்ல. போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபத்துக்குரியவை என்கிறான் மார்க்சியங்கார்கி. போர்க்குணம் புழு இருக்குல்ல, எலும்பு நரம்பு இல்லாத புழு, அதை அடிங்க, வெடிச்சு துடிச்சு அப்படியே போராடும். புழு அடிச்சு பாரு, புழு போராடும். பூனை கதவை சாத்திக்கிட்டு உள்ள விட்டு அடிச்சு என்றால் பூனை புலியாக மாறி பாயும். புழு போராடுது, பூனை புலியாக மாறுது. நானும் நீயும் என்று மாறுவது என்பதை எண்ணி பார்க்கணும். தவறுன்னு தெரிஞ்சிருச்சுல. தோல்விக்கு 2 காரணங்கள் தாங்கிறாரு பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு? யோசிக்காமல் செய்வது, இன்னொன்று யோசித்த பிறகு செய்யாமல் இருக்கிறது. இது 2 தாண்டா காரணம். சரி என்று பிறகு அதை செய்யாமல் இருப்பதும் தோல்விக்கு காரணம். அது ஒரு கோழைத்தனம் என்கிறார் சீன ஞானி கன்ஃபியூசியஸ். ஆனால் நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்குன்ட்டார். எதுக்கும் குறைஞ்சவன் இல்லை எங்க நம்மால் பாடாத எதுவும் ஒன்றும் இல்லை, எல்லாம் பாடிட்டார். ஆனால் படிக்கத்தான் தமிழனுக்கு நேரம் இல்லை, ரொம்ப பிஸி. இவனுக்கு நல்லது எதுவுமே இந்த கடையில் வாழைப்பழம் தொங்குது பாருங்க, வாங்கி சாப்பிட மாட்டான். ஆனால் உள்ள மறைச்சி வச்சிருப்பாங்க, சிகரெட்டு கொடுங்கன்னு வாங்கி பிடிப்பேன். இந்த வாழைப்பழம் தலைகளாக தொங்குற மாதிரி நாங்கள் வீதியில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். ஐயா நல்லா இருப்பியா, எங்கள் பேச்சை கேளுங்கய்யா, ஒரு தடவை ஓட்டு போட்டு விடுங்கய்யா ஐயா. இது ஒரு கேவலம். பணம் கொடுத்து வாக்கை பறிக்கிறார்கள், வாங்குகிறார்கள், தொடர்ச்சியாக ஏமாற்றுகிறார்கள் என்று தெரிந்தும் எப்படி உங்களால் ஆதரிக்க முடியுது? எதுக்கு உங்க கல்வி? எதுக்கு உங்களுக்கு அறிவு? உங்களுக்கு இறை அச்சம்னு ஒன்று இருந்தா நீங்க இவங்களை அண்ட விடலாமா? தெருவுக்குள்ள நுழைய விடலாமா? இந்த அயோக்கியங்களா, இவன் திருடன்னு தெரியுது, எப்படி அனுமதிக்கிறீங்க? ஏன்ட்ட கேட்பான், உனக்கு எப்படி காசு வருதுன்னு. என்னமோ நான் கோடி கோடியா கொட்டி தேர்தலை சந்திக்கிற மாதிரியும் ஓட்டுக்கு 2000 3000 கொடுக்கணும். கொடுக்குறவனுக்கு எப்படி காசு வருதுன்னு எவன் கேட்கறது இல்ல. உண்டியல் குளிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி காசு வருது? எங்கிருந்து பணம் வருது? உங்க அம்மா அப்பா தான்டா எங்களுக்கு கொடுத்து விடுறாங்க. ஒரு பரதேசி கூட்டம் உட்கார்ந்துக்கிட்டு எதையாவது கிளப்பி விட்டு எதையாவது பேசிக்கிட்டு ஏமாத்தி இந்த அத்திவரதை வச்சு 48 நாள் கதையை முடிச்சிட்டான். அத்திவரதர் அத்திவரதர் அத்திவரதர்னு பேசி எந்த பிரச்சனையும் கவனத்தில் வரல. லட்சக்கணக்கான பேர் போயிட்டான். எதுவும் கிடையாது. சூப்பர் சிங்கர்ல இவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், இந்த பாடகர் பாட வேண்டும் என்றாலும் 60 லட்சம் பேர் போடுறான். ஆனால் எனக்கு 20 லட்சம் பேர் கூட போடல. நான் கேட்டேன், பாட்டுக்காக போட்டவே இந்த நாட்டுக்காக ஒரு தடவை எனக்கு ஒரு போட்டு விடுங்கடா அப்படின்னு. அது அது சீமான் எல்லாம் சரிதான். ஆனால் அது சொல்றது சின்ன சின்ன பிரச்சனைகள் அவர்கிட்ட இருந்தாலும் சில சில கொள்கைகளை நம்ம என்ன முதல்ல இங்க வா, என்ன உன் கொள்கை சொல்லு, அதில் என்ன என்கிட்ட இருந்து நீ மாறுபடுற அது சொல்லு. என்னடா உன் கொள்கை? சின்ன சின்ன கருத்து வேறுபாடு. உன் கருத்து என்னப்பா? கருத்து சொல்லு, நான் வேறுபடுறேன்னா உடன்படுறான்னு பார்ப்போம். ஒண்ணுமே கிடையாது. ஒரு பேச்சுக்கு அப்படி பேசுறது, சும்மா பேசுறது. இது ஒரு நோய். இது ஒரு நோய். இதில் ஆகுமா? திமுகவெல்லாம் வீழ்த்த முடியுமா? அதிமுகலாம் வீழ்த்த முடியுமா? கொடுமை. இதுதான் ஜோசப் ஸ்டாலின் சொல்றான். ஏன்னா ஸ்டாலின் இவரை நினைச்சுக்கிடுவே நீ.
அதனால நான் சொல்றேன், ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் என்ன சொல்றான், வெல்ல முடியாத படை என்ற ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இது அற்ப பதர்களின் கூட்டம். நீ போய் ஒருத்தன் வீடியோவில் பதிவு பண்ணி விடுறான் யூடியூப்ல, வாழ்க்கையில் முன்னேற 4 விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும், அதை கடைபிடித்து நான் பெரிய அளவிற்கு முன்னேறி இருக்கிறேன். அதை வெள்ளையாக வேறு இருந்தால் மீசைஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுருந்தானே, ஏதோ சோசியக்கார நம்பர் கூட நல்ல காரியம் ஏதோ கண்டுபிடிச்சி சொல்லாமல் இருக்குன்னு கேட்டுகிட்டே இருக்கேன். நான் ரொம்ப ஆர்வமாக கேட்குறேன். சொல்கிறேன், அதில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு 4 விஷயம் அதை நான் கடைப்பிடிச்சு தான் முன்னேறி இருக்கேன். எல்லாரும் வாழ்க்கையில் கட்டாயமாக கடைப்பிடிங்க. அது என்னென்னா மான, ரோசம், சூடு, சொரணை, இதை 4 நீங்கள் இழந்துடணும், மறந்துடணும். அது இல்லைன்னா நீங்கள் நல்லா முன்னேறி பெரிய ஆளாக வந்துடலாம். இது 4 இல்லாதவன் தான் இந்த திமுக அதிமுக பூரா சுற்றிட்டு இருக்கான் பாருங்க. மான, ரோசம், சூடு, சொரணை. தலைவர்களே அடிமையாக இருக்கிறான். ஒரு படிக்காத ஒருத்தன், ஒரு கருகருன்னு இருந்த ஒரு கிழவன் நாற்காலியில் கால் மேலே கால் விட்டு இப்படி உட்காந்துருக்கான். நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தி, இன்னொரு பிரதமர் மொரார்ஜி தேசாய் 2 பேரும் நின்று கும்பிடுறாங்க. நம்ம தாத்தன் காமராஜர், அவன் தலைவன். நேரு நடந்து வர்றாரு, கூட பிறங்கை கட்டி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு பேசிட்டு. ஒரு தம்பி கீழே பதிவு போடுறான். என்ன போடுறான் தெரியுமில்ல, நேர்மையாக உண்மையாக நம் பணியை செய்தால் எவனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, எவனுக்கும் தலைவணங்க வேண்டியதில்லை. கீழே போடுறான், பாரா நம்ம ஆளு நடையன், எதை பற்றியும் கவலைப்படாமல் நடந்து வந்துட்டு இருக்காரு. நேரு கூட இன்னைக்கெல்லாம் மோடி அங்கே வரும்போது இங்கே டவுசரில் போயிருது. கேவலம். இப்படி கும்புறா, இதுக்கு மேலே வளைய முடியாது. முதுகெலும்பு ஒடிஞ்சிரும் பொழுது. தமிழனுக்கு மானம், வீரம், அறம், இது 3 தான் உயிர். அறத்தை காக்க வீரம், மானம், இது 3 தான் தமிழன் உயிர். இது 3 இழந்துட்டு எதுக்கு வாழணும், எதுக்கு வாழணும்? அப்படி இந்த பணத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்பது எவ்வளவு பெரிய வைத்து கருத்தணும். மம்முடிதா பாருங்க, மிகப்பெரிய பணக்காரன். அரைக்கில் போய் பணத்தையும் தங்கத்தையும் சரியா இருக்கான்னு பார்த்து வரும்னு திறந்துட்டு உள்ள போறான். அறை நிறைய பணமும் தங்கமும் கொட்டி கிடக்கு. இந்த படத்தை தம்பி எல்லாம் வலைவெளியில் வந்தது பார்த்துருக்கலாம். கதவை உள்ள சாத்திட்டு போனார்ல, திருப்பி திறக்க முடியல, ஏதோ தவறாயிருச்சு, சிக்கிக்கிட்டாரு. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட சோறு இல்லை, சுற்றி வெறும் பணம், வெறும் தங்கம். சாகும்போது எழுதி வச்சுட்டு போகிறேன், பணம் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும்டா, தண்ணியிலனா சோறு இல்லை, வாழ முடியாதுடா அப்படின்னு செத்து போனான். செத்து போனான். ரொம்ப நாளாக முதலாளியை காணாமேன்னு தேடி தேடி கதவை உடச்சி உள்ளே போனால் பிணமா அழுகி கிடக்கிறான். இதுதான் இங்கே பல பேருக்கு நடக்க போகுது. ஆவ பணம் பணம் பணம்னு சொன்ன ஜெயலலிதா எப்படி செத்தம்னே தெரியாமல் செத்து போயிட்டாங்க. கடைசி 2 ஆண்டுகளை ஐயா கருணாநிதிக்கு என்ன நடக்குது நம்மளை சுற்றின்னு தெரியாமே இறந்து போயிட்டார். இதெல்லாம் அறிவுச்சிறந்த மக்கள், கற்றறிந்த இளைஞர்கள், உங்களை நம்பிதான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். மாசேத்துங்க சொல்கிறான், இளைஞர்கள் பல ஆயிரம் பேருக்கு முன்னாடி பேசுகிறான் அந்த புரட்சியாளர், இந்த நாடு உங்களுக்கானதுங்கிறான். எங்களுடையதும் கூட, ஆனாலும் எப்படி பார்த்தாலும் இறுதியில் இந்த நாடு உங்களுக்கானது என்று சொல்கிறான். அந்த இளைஞர்களை நம்பிதான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். நான் பதற்குள் மணியை தேட வரல, நானே உழுது விதைச்சு நல்ல நெல்மணிகளை அறுவடை செய்ய வந்தவன். அதனால நான் மேல் நோக்கி போல, எங்க அம்மா அப்பா எங்க பெரியப்பா சித்தப்பா எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நான் நம்பி வரல. நான் கீழ் நோக்கி விழுகிற அருவி மாதிரி எனக்கும் கீழே இருக்கிறேன் தம்பி தங்கைகள்கிட்ட போற, எழுதாத வெள்ளை தாள்களில் ஆகச் சிறந்ததை எழுதி கொண்டு வர்றேன். அப்பாட்ட பேசுங்க, அவன் திருநை பாப்பன், எவப்பா நல்லவன், எல்லா பேரும் திட்டு போயில இருக்கேன். அம்மாட்ட சொல்லுங்க, ஏமா காசு வாங்கிட்டு போயிட்டு, ஊரே வாங்குதுப்பா, நம்ம வாங்கலைன்னா என்ன போ. அதுல இன்னும் ரொம்ப அறிவா பேசுறது, யாரு காசு, நம்ம காசு தானே. பெரிய சிந்தனை சாக்ரட்டிஸ், அறிஞர் பெர்னாட்ஸா சிந்திச்சிட்டாரு. உன் காசு, அப்ப ஒன்ட்ட இல்லாம அவன்கிட்ட எப்படா போச்சு? உன் காசு தான், உன் காசு தான், அது ஒன்ட்ட இல்லாம அவன்கிட்ட எப்படி போச்சு? பதில் இல்லை. இதுக்கு பேர் தான் ஐயா சுரண்டல். சுரண்டல் தினம் உழைச்சி
காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெம்பாடு பட்டு உழைச்சு உழைச்சு நிற்கிறேன். நீ கையேந்திர ஒரு வேலைக்கும் போகாதவன் அவன் காசு கொடுக்குறான். எப்படி? இந்த முரண்பாடுகளை தகர்ப்பது தான் புரட்சி. அதுதான் இங்க இருக்கிறது. நாங்களும் எல்லாத்தையும் பேசி பார்த்தோம். எங்கள் தாத்தன் பட்டுக்கோட்டை சொல்கிறான்ல, புத்தர் வந்தார், இயேசு வந்தார், காந்தி வந்தார், எல்லாரும் என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, ஆனால் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னாரு. எல்லாத்தையும் தான் படிக்கிறீங்க, அப்புறம் தினம் தொழுகிறோம், தினம் ஜெபிக்கிறோம், தினம் கோயிலுக்கு போகிறோம். அப்படி எப்படி இந்த கூட்டம் வெல்லுது? எப்படி வெல்லுது? அநீதிக்கு துணை போகிறீர்கள் நீங்கள். அது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கொடுமை. இப்ப திமுக ஏன் எங்க அண்ணன் திருமாவளவன் இந்த தொகுதிகளை பேசவில்லை? கூட்டணி கட்சியில் தான் இருக்காரு, ஏன் பேசவில்லை? ஏன் பேச விடல? ஸ்டாலின் கேளுங்க, நாளைக்கு கேளுங்க. தம்பி உதயநிதி இருக்கு, ஏப்பா நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர் அண்ணன் திருமாவளவன் உங்க அப்பாவை விட உன்னைய விட ஆக அந்த கூட்டணியில் இருக்கிறதே உருப்படியா பேசக்கூடிய 2 பேர் தான். ஒன்னு எங்க அண்ணன் திருமாவளவன், இன்னொன்னு வைகோ. ரெண்டு அண்ணங்க தான் நல்லா பேசக்கூடியவங்க. 2 பேருமே தொகுதிக்குள்ள விடலையே, ஏன்னு கேளுங்க. எங்க அண்ணன் திருமாவளவனை விட்டால் வன்னியர்கள் எல்லாம் கோச்சிக்கிட்டு ஓட்டு போடாம விட்டுருவார்கள். இவர்கள் சாதியை ஒழிக்க வந்த புரட்சியாளர்கள். சரி, நாங்க முடிவு பண்ணியிருக்கோம், ஊழலை ஒழிக்கணும், சாதியை ஒழிக்கணும். அதற்கு முதலில் உங்களை எல்லாம் ஒழிக்கணும். யாரை? கூட்டணி கட்சியில் யாரையுமே அழைக்காத நீங்கள் இஸ்லாமிய கட்சிகளினுடைய தலைவர்களை மட்டும் அழைத்து வந்தது ஏன்? பயம் வருது. எல்லா பயிலும் கோபத்தில் சீமானுக்கு போட்டுவாடோங்கிற வெறுப்பு இருக்கு. போன தடவை என்ன பண்ணிட்ட? சீமானுக்கு போடாத, நாம் தமிழர் கட்சிக்கு போடாத, ஓட்டு பிரிஞ்சிரும், பிரிஞ்சு மோடி வந்துடுவார், பிஜேபி வந்துடுவார். இந்த பிஜேபி பூச்சாண்டியை காட்டி காட்டி மொத்த ஓட்டையும் எங்கள் ஓட்டையெல்லாம் நீ வாங்கிட்ட. இப்போ பேச இந்த பூச்சாண்டி எடுவல்ல. நீ என்னையை ஆதரிச்சவனைக்கு நீ செத்து போயிட்ட, கதை முடிஞ்சு. நாங்கள் தான் பாதுகாப்பு. நம்மால் பார்க்குறேன், ஓ நீயா? உனக்கிட்ட இருந்தாண்டா எங்களை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. அவன் தெளிவாயிட்டான். இந்த நிற்கிறான் பாரு, என் தம்பி சரிக்காம பாருங்க, அவன் தெரியுது. ரொம்ப நாளாக இருக்கிற எங்கள் பெரியம்மா, சின்னம்மா, எங்கள் தாத்தா, பாட்டி, எங்கள் ஆத்தாள் அப்பனை வந்து அது சரி பண்ண முடியாது. அது நோய் ஆயிடுச்சு, அடிக்ஷன் ஆயிடுச்சு. சொல்றாரு, சரி நம்புவோமாக. அது நான் அதை பற்றி கவலைப்படல. இவங்க ஒருத்தர் கூட ஓட்டு போடலைனாலும் நான் விட போகிறது இல்லை. எனக்கு என் மக்களை விட்டா நாதி இல்லை, அவர்களுக்கு என்னை விட்டா நாதி கிடையாது. அது நான் இந்த பாருங்க, நான் விட போறதே கிடையாது. சரி, இந்த தரையும் தோக்கடிச்சாலும் நான் வீட்டில் படுத்துருவேன்றியா, மறுபடியும் வருவேன். இதே மாதிரி கத்துவோம், இதே மாதிரி நடப்போம், இதே மாதிரி போராடுவோம். ஏன்? கரும்பாறையை அலை கரைச்சிருது தன் வலிமையால் இல்ல, விடாமுயற்சியால். அப்படி என்றாவது ஒரு நாள் என் மக்களின் மனதில் ஒரு பெருமாற்றம், பேரெழுச்சி நிகழ்ந்துவிடும் என்று நாங்கள் நம்புறோம். நம்புறனால தான் யாரோடும் கூட்டணி இல்லாத தனிச்சு போட்டிடுறோம். அவருக்கு ஒரு நடுக்க வர்றதுனால கல்யாண மண்டபத்துக்குள்ள எங்கள் அண்ணன் ஜவஹர்லால் கவர்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும், டக்குன்னு அவன் பூட்டிவிட்டான். ஆளை உள்ள வச்சு பூட்டாமல் கொஞ்சம் வெளியில் விட்டு பூட்டிட்டான். அது ஏன் அங்கிட்டு எடப்பாடிக்கு பயம், இவர் பாட்டுக்கு பேச்சு முஸ்லீம் அது ஒருத்தரும் போட போகிறது இல்லை. இதே பாருங்க, ஏதோ நியாயமாற ஒரு தர்ம சிந்தனை இருந்தா பார்த்து எங்களுக்கு இந்த விவசாய சின்னத்தில் போட்டு விடுங்க. இன்னும் காசுக்கு வந்து உரிமையை விற்கிறத கைவிடுங்க, கைவிடுங்க. இங்க பாருங்க, இந்த இனக்கூட்டம் பண்ணுங்க, வீட்டை அடமானம் வைப்பான், கட்டி குடியிருக்கிற வீட்டை அடமானம் வைப்பான், உழுது விளைக்கிற மண்ணை அடமானம் வைப்பான், கட்டிய பொண்டாட்டியின் தாலியை கூட அடமானம் வைப்பான். ஆனால் தமிழ் சமூகம் தன்மானத்தை மட்டும் என்றும் அடமானம் வைக்காது. அந்த தன்மானத்தை அடமானம் வைக்கிற ஒரு செயல்தான் வாக்குக்கு காசு வாங்கிட்டு வாக்கு செலுத்துவது. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானது என்று சாடுகிறார். தெய்வ திருமகன் நமது ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள், வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்கிறார்.
எவ்வளவு பெரிய தேச துரோக குற்றத்தை செய்றீங்க. எப்படி நீங்க உங்களால் நல்ல தலைவரை தேர்வு செய்ய முடியும்? தேடுதல் குறைஞ்சிருச்சு. தேடும் கல்வி இல்லாத ஊரை தீயனுக்கு இரையாக்கும் என்கிறான் நமது பாட்டன் பாரதி. தேடணும்ல, தேடணும்ல. எது ஒன்றுக்கும் தேடல் இல்லை என்றால் எப்படி? என் அக்கா தங்கச்சி, என் சின்னம்மா பெரியம்மா எல்லாரும் கடைக்கு போய் ஒரு ஜவுளி கடையில், துணி கடையில் ஒரே ஒரு முறையில் அந்த புடவை வாங்கிட்டு வந்த ஒரு சரித்திரம் சொல்லுங்க, வரலாற்று நிகழ்வு. ஒரு புடவையை வாங்குறதுக்கு 100 புடவை இழுத்து பிரித்து போட்டு புரட்டி தேடி, அது சரியில்லை, அந்த கண்ணு அக்கா நூல் பிரிஞ்சிருக்கா, அக்கா இது சாயம் போயிருக்கா, இது வெளுத்துருக்கா, அது 6 மாசத்தில் கட்டி கிழிக்கிற ஒரு சேலைக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற தலைவனை தேட தயங்குவது ஏன்? இந்த கடையில் போனால் சுக்கா அருமையாக கொடுப்பான், பக்காவாக இருக்கும், நாக்கு தொங்க போட்டு போகிற மக்கள். அங்கே ஆம்பூரில் அம்மா பிரியாணி சூப்பராக இருக்கும்னு போகிறவன், வேலூரில் அம்மா பிரியாணி நல்லா இருக்கும், அங்கே நல்ல துணிமணி சட்டை பேண்ட் அங்கே நல்லா இருக்கும். தேடி தேடி எல்லாவற்றையும் வாங்குகிற என் மக்கள் தனக்கான தலைவனை தேடுவதில் தயங்குவது ஏன்? எப்படி? உன் எதிர்காலத்தை தீர்மானிப்பவனை தேடுவதில் என்ன தயக்கம்? படித்த இளைஞர்கள் 83 விழுக்காடு கல்வியறி பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. நான் என்ன சொல்றேன், இப்ப நீட் தேர்வு வந்துருச்சு, நேரத்தையும் பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு வழக்கிழக்க போடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்ல நம்மளுக்கு. இவருங்க இன்னைக்கு ஒரு தங்கச்சி பெரம்பலூரில் கீர்த்தனான்னு ஒரு தங்கச்சி செத்து போச்சு. ஒரு பரிதாபமான ஒரு மனநிலையில் நான் காயங்கள் மேலே காயம்பட்டு நம்ம நிற்கிறோம். ஒரு நாடு பாருங்க, தான் விரும்பிய கல்வியை கற்க முடியவில்லை என்று இந்த தேசத்தின் பிள்ளைகள் சாகிறார்கள். இது ஒரு தேசிய அவமானம் இல்லையா? உலக அரங்கில் இந்த நாடு வெக்கி தலைகுனிய வேண்டாமா? நான் விரும்பிய படிப்பை படிக்க முடியல, செத்து போகுது என் பிள்ளைகள். எவ்வளவு கொடுமையான ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கு பாருங்க. நம் பிள்ளைகளுக்கும் சொல்றேன், மருத்துவம் மட்டும்தான் படிப்பா? கொஞ்ச நாள் இருங்க, உங்க அண்ணன் கையில் அதிகாரம் வந்தபோது நீங்க விரும்பிய கல்வியை படிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஒன்றும் இல்லை, மருத்துவம் படிக்கிற என் பிள்ளைகள் எல்லாம் ரஷ்யாவில் படிக்க வைப்பேன், சீனாவில் படிக்க வைப்பேன், பிலிப்பைன்ஸில் படிக்க வைப்பேன், வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன். அங்கே கல்வி இலவசமாக கொடுக்குறான் சீனாவில். என் கட்சி பிள்ளைகளே படிக்கிறாங்க ரஷ்யாவிலையும் சீனாவிலையும். நானே சில பேரை படிக்க வைக்கிறேன். பிலிப்பைன்ஸில் என் தம்பி மகன் படிக்கிறான், சரண். அவனோட வகுப்பு தோழர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. இங்கே நீ நீட்டுக்குள்ளே போகணும். இதில் என்ன கொடுமைன்னு பாருங்க, இந்த நாட்டில் 1200க்கு 1196 மதிப்பெண் வாங்கிய என் தங்கை அனிதா நீட்டில் தேர்ச்சி பெற முடியாது. 750 மதிப்பெண் பெற்று எல்லையில் பார்டரில் பாஸ் பண்ண ஒருவர் நீட்டில் தேர்ச்சி பெற்றால் தகுதியான மாணவர். எப்படி ஒரு கல்வி முறை பாருங்க. இந்த நீட்டு அதில் வந்துட்டியா, தப்பிச்சிருவேன், நீ டாக்டர் ஆயிடுவ. அப்புறம் நெக்ஸ்ட்டு, இப்போ நெக்ஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கான், அதில் எழுதி ஒன்று தப்பிக்க முடியாது. நீ MBBS படித்து தேர்ச்சி ஆனாலும் இதில் தேர்ச்சி ஆகணும், நெக்ஸ்ட்டில் தேர்ச்சி ஆகணும். இப்படி ஒரு கொடுமையான ஒரு தேசம். நான் என்ன சொல்கிறேன், எங்கே படித்தாலும் இங்கே ஒரு தேர்வு எழுதி அது பாஸ் ஆகணும். நான் என் பிள்ளைகளை எல்லாம் ரஷ்யா இந்த சீனாவுக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டு இங்கே வந்து ஒரே தேர்வு, இந்த நெக்ஸ்ட் இருக்குல்ல, அதில் நெக்ஸ்ட் எழுதி பாஸ் ஆகி வாடா, முடிஞ்சு போச்சு. இந்திய மருத்துவ கவுன்சில் என்னுடைய மருத்துவத்துக்கான அங்கீகாரத்தை தர வேண்டாம், முடிஞ்சு போச்சு. இந்திய மருத்துவ குழுமம் இருக்குல்ல, என்னை நீ டாக்டர்னு அங்கீகரிக்க வேணாம், போ, நான் எங்கேயும் வைத்தியம் பார்க்க வேணாம், தமிழ்நாட்டில் என் மக்களுக்கு வருத்தம் பார்த்துக்கிறேன், என் ஆத்தால பண்ணி ஊசி போட்டு காப்பாற்றிக்கிறேன், போடா, சொல்றதுக்கு ஒருத்தனும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், வழக்கறிஞருக்கு நீட் தேர்வு, பொறியாளருக்கு தேர்வு, மருத்துவருக்கு தேர்வு, 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் 6ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு எல்லாம் கொண்டு வரல. நான் இருக்கிறேன், MP MLA அமைச்சர் எல்லாருக்கும் ஒரு தேர்வு வை. நான் என்ன சொல்கிறேன், இல்லை ஒரு தேர்வு வை, அதில் மோடி பாஸ் ஆகிறாரான்னு பார்ப்போம். வை, நீ வை, அது கொண்டு வாவேன், கொண்டு வா, நீ தமிழ்நாட்டில் கொண்டு வா. ஒரு அமைச்சர் கூட தேர்வு வர மாட்டான். வேணா விஜயபாஸ்கர் மாதிரி ஒரு 2 பேர் பாஸ் தேர்ச்சி பெற வாய்ப்பு இருக்கு. அதில் ஐயா செல்லூர் ராஜு, ஐயா திண்டுக்கல் சீனிவாசன், ஐயா எடப்பாடி பழனிசாமி,
ஐயா ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் எந்த பேசும் எல்லாம் ஒன்றும் பாஸ் ஆகாது. நீ பையி பொது அறிவு டெஸ்ட் எம்எல்ஏவாப்பா எம்எல்ஏவா அப்போ தான் நீ எம்எல்ஏ, அப்போ தான் வேட்பாளராகவே நிற்க முடியும். ஒரு தேர்வு வச்சிரு. நாட்டில் எத்தனை நதிகள், எவ்வளவு மக்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள், வேலையின்மை வேலை இல்லாதவர் எத்தனை பேர், பட்டதாரிகள், எவ்வளவு பிரச்சனைகள், என்னென்ன சிக்கல்கள் இருக்குது, எல்லாவற்றையும் ஒரு பொது கேள்வி. இதை படித்து எழுத சொல்லு பார்ப்போம். ஒன்றுனாத மங்குனிகளை அமைச்சராக்கி விட்டு கால கொடுமை. ஐஏஎஸ் அரசியல் பேசக்கூடாது, சகாயம் பேசக்கூடாது, ஐபிஎஸ் சைலேந்தர் பாபு பேசக்கூடாது, வங்கி பணியாளர்கள் பேசக்கூடாது, ஆசிரியர் பெருமக்கள் பேராசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து எல்லாரும் இயக்குற இந்த முதலமைச்சர் பேசலாம். இது ஒரு அமைப்பு, இது ஒரு நாடு. இது கேவலம் அல்ல. கற்றவன் தானடா மற்றவனுக்கு வழிகாட்டணும். கற்றவன் இவன் அரசியல் பேசக்கூடாது, மாணவர் பேசக்கூடாது, கல்லூரியில் பேசக்கூடாது, பேராசிரியர் பேசக்கூடாது. அப்புறம் யார் பேசுறது? இந்த பெப்பயலுக்கு உட்கார்ந்து அரசியல் பேசுறது. ஆசிரியர் என்னை கூட்டிட்டு போயிட்டு கல்லூரியில் தயவு செய்து அரசியல் பேசுகிறாதீர்கள், தயவு செய்து அரசியல் பேசுகிறாதீர்கள் என்று நீங்கள் ஆகப்பெரும் அரசியலை பேசுகிறீர்களே. அரசியல் பேச வேண்டாம் என்பதே ஒரு அரசியல் தான். என்றைக்கு தேநீர் விடுதியிலே முடிதிருத்தும் அளவு நிலையங்களிலே தயவு செய்து நீங்கள் அரசியல் பேசுங்கள் என்று எழுதுகிறீர்களோ அன்றுதான் இந்த நாடு உருப்படும். அரசியல் பேசாத, அரசியல் பேசாத, அரசியல் பேசாத. அடே, மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். உன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு, அந்த அரசை நிர்மாணிப்பது அரசு இயல். அந்த அரசியலை நீ செய்யாம வேற யார் செய்வ? யார் செய்வ? கீழே உங்களுக்கு வெக்கமா இல்லையா? ஒரு தடவை கூட வருத்தப்படுறது இல்லையா? ஓபிஎஸ் ஐயா துணை முதலமைச்சர், அவர் மகன் எம்பி சார், ஒரு பண்ணி கொஸ்டின் சார், அவர் கண்ட்ரி சார் சார் அப்படின்னு அவன் உறுப்புது. நல்லா பேச தெரிஞ்ச எங்கள் அண்ணன் திருமாவளவனே தமிழில் பேசுகிறாரு. நீ எதுக்கு இங்கிலீஷில் எளவு பேசணும்? அவன் இந்திக்காரன் பூரா அவன் தாய்மொழியில் பேசுகிறான்ல, அப்போவாது உனக்கு தன்மானம் இன உணர்வு மான உணர்வு இருந்தால் நீ உன் தாய்மொழியில் பேசியிருக்கணும்ல, பேசணும்ல, பேசணுமா இல்லையா? அதான் நீ தான் டிஜிட்டல் இந்தியான்னு பீத்திரியில் தட்டினா உன் தாய்மொழியை மொழிபெயர்த்து சொல்ல போகுது. பிரிட்டன் அமெரிக்காவோட டிஜிட்டல் அமெரிக்கான்னு போட்டுக்கிறது இல்லை, இது போட்டுக்கிறது. போட்டுக்கிட்டு 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, 9ஆம் தேதி தான் எண்ணும், தூங்கிடும் கொஞ்ச நாள். ஏடா அதான் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா. சாயந்தரம் 6 மணிக்கு முடிஞ்சிருதுல, தட்டு கிடு 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 கிடுன்னு எண்ணி சொல்லிடுற போது வேலூரில் இவர் தான் பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறதுல உனக்கு என்ன? அது ஒரு 3 நாள் பெட்டியை பூட்டி வைக்கணும். அப்போ தானே அதுக்குள்ள நோண்டி ஏதாவது சரி பண்ணி யார் ஏசி சண்முகம் எப்படியாவது வெல்லணும்டா, அதுக்கு வேலை செய்யுது. எங்களை நீ ஒன்றும் செய்யலை, சின்னத்தை தெரியாமல் மூடிட்ட. வாக்கு பெட்டியை பார்த்தோன்னு வயிற்றுச்சலாக இருக்கு. அப்போ தான் தெரியுது இவ்வளவு பயமாடா எங்களை பார்த்து, இவ்வளவாடா இப்படி. ஒரு சின்னத்தை தெரிய விட வேணாமா? சுயேட்சை சின்னம்லாம் நல்லா தெரியுது. பதிவு செய்யப்பட்ட கட்சி திமுக அதிமுக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பதிவு செய்யப்பட்டு 4 விழுக்காடு வாங்கியிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி, போட்டியிடுறதுல 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நியாயமா பார்த்தா உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பெரிய கட்சினா தனிச்சு போட்டியிடணும்ல ஐயா ஸ்டாலின். நான் வீரன்னா யாரும் போய நீ போய வாடா வாடா அப்படின்னு போகணும்ல. நீ அடிக்க வர எல்லாரும் ஓடியான்னா நான் வீரன் இல்ல. அது ஊரில் சொல்லுவாங்க, புலி வருது எல்லாரும் ஓடியாங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், என் மேலே ஏறி படுங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க பண்றது கூட்டணி. பிஜேபி பெரிய இந்திய கட்சி, நாட்டே ஆள்ற கட்சி, தனிச்சு போட்டிடுங்க. நாம் தமிழர் கட்சியை விட 1 வாக்கு அதிகம் பண்ணுங்க, நாங்கள் கட்சியை கலைச்சிடுறோம். திமுக தனிச்சு போட்டிடுவோம், ஐயா ஸ்டாலினும் நாங்களும் வாங்க போட்டிடுவோம். இல்லை ஐயா எடப்பாடி அதிமுகவும் நாங்களும் பெரிய கட்சி வாங்க போட்டிடுவோம். மக்களை நம்பல கூட்டணி, தனித்து தன் வலிமையை நம்பி தன் இன மக்களை நம்பி நிற்கிற ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி தான். தோற்று போன என்ன?
தவறான வழியில் பெறுகிற வெற்றியை விட நேர்மையான வழியில் பெறுகிற தோல்வி மேலானதுங்கிறான். ஆனால் பாருங்கள், தொலைக்காட்சியில் அவர் முந்துகிறார், அவர் கொஞ்சம் சற்று பின்தங்குகிறார். காசு அதிகமாக கொடுத்தவன் ஆளுங்கட்சி, கொஞ்சம் குறைவாக கொடுத்தவன் எதிர்கட்சி. எல்லாருக்கும் தெரியுது காசு கொடுத்து வெல்றாங்கன்னு. அவங்களை விமர்சிக்கிறது இல்லை. இப்படி ஒரு வெற்றி உங்களுக்கு தேவையா என்ற கேள்வியை எழுப்புறது இல்லை. அறிவில் சிறந்த பெருமக்கள், கற்றறிந்த இளையோர்கள், உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து உற்று பார்க்கிறவர்கள், இந்த நாடு இன்னும் ஒரு சோமாலியாக, எத்தியோப்பியாவாக, நைஜீரியாவாக, வெனிசுலாவாக மாறுவதற்கு முன்பு இதை காப்பாற்றுவதற்கு கடமையாற்ற நீங்கள் வர வேண்டும். நீங்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து போராடுங்கள் என்று நாங்கள் அழைக்கல. ஒரே ஒரு வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களை நம்பி செலுத்துங்கள். இவ்வளவு பேசுறோம்ல, நீங்க யோசிக்கலாம். ஆமா, போட்டாச்சு, ரொம்ப நாளாக தான் இந்த உதயசூரியனுக்கு போட்டோம், இந்த ரெட்டலைக்கும் போட்டோம். இந்த பயலுக்கு தான் புதுசாக சின்ன சின்ன பசங்களாக இருக்கிறாங்க, படித்த பசங்க எல்லாம் வேலையை விட்டு கத்துறாங்க. அவங்களுக்கு தான் ஒரு தடவை போட்டு பார்ப்போமே, போடுங்களேன், போட்டு தான் பாருங்களேன். இப்போ எங்களுக்கு போட்டா என்ன, நாடு தீப்பிடிச்சிருந்துருமா? இல்லை, என்ன ஆயிர போகுது? ஐயா கதிரானந்த் வென்றால் என்ன, அவங்க எண்ணிக்கையில் கூட ஒருவர் போவார். ஏசி சண்முகம் ஐயா போய் தம்பி ரவீந்திரநாத்துக்கு துணையாக உட்காந்துக்கிட்டு பிஜேபிக்கு கைதட்டி கொண்டு இருப்பார். ஒரு ஆள் எங்க ஆள் அனுப்பி பாருங்களேன், தங்கச்சி தீபலட்சுமி தான் அனுப்பி தான் பாருங்களேன். ஒரு மாற்றத்தை தொடங்குங்களே. எத்தனை காலத்துக்கு மாற்றம் மாற்றம் மாற்றம்னு பேசி நாமளே ஏமாற்றி கொண்டிருப்பது? ஒரு புரட்சிகர அரசியலுக்கான தொடக்கத்தின் முதல் புள்ளியை வேலூர் மக்கள் வையுங்கள். விவசாயத்தை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கிறது. விவசாயம் அழிந்து போனது இந்திய பெருநாட்டில். 130 கோடி மக்களுக்கு கார் கொடுக்க, செல்போன் கொடுக்க திட்டங்களை அறிவிக்கிறார்கள். ஆனால் அவர் 130 கோடி மக்களுக்கும் நீரும் சோறும் கொடுக்க என்ன திட்டத்தை நம் நாடு வைத்திருக்கிறது? விவசாயிக்கு வங்கியில் 6000 ரூபாய் போடுகிறார்கள். ஏன்? விவசாயி கடனாளியா இருக்கிறான், கஷ்டப்படுகிறான். அப்போ எப்படி இருக்கு பாருங்க. பான்பராக்கு போடாமல் உங்களால் வாழ முடியும், சிகரெட்டை பிடிக்காமல் உங்களால் வாழ முடியும், மது குடிக்காமல் உங்களால் வாழ முடியும். ஆனால் மதுவை உற்பத்தி செய்கிறவன், விற்பவன் நட்டைமடைவதில்லை, பெரும்பணக்காரனாக இருக்கிறான். பான்பராக்கை குட்காவை தயாரிப்பவன், விற்பவன் நட்டமடையவில்லை, பெரும்பணக்காரனாக இருக்கிறான். சிகரெட்டை விற்பவன், தயாரிப்பவன் பெரும்பணக்காரனாக இருக்கிறான். ஆனால் உலகத்திற்கே சோறு போடுகிற விவசாயி எப்படி ஏழையாக இருக்கிறான், கடனாளியாக இருக்கிறான்? இது எவ்வளவு பெரிய இழிவு, எவ்வளவு பெரிய இழிவு! இதை மாற்றணும். அதை மாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய பொறுப்பு உங்கள் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நீங்கள் தப்பித்து செல்ல முடியாது. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பெரும் பணியிலிருந்து, பேரழைப்பிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்று என் உயிர் தலைவன், என் அண்ணன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய மக்கள், அருமை தம்பி தங்கைகள், இதை புரிந்து கொண்டு வாக்கு இருக்கிற என் தம்பி தங்கைகள், உங்கள் அண்ணன்கள், உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுக்கு செலுத்துங்கள். இல்லாத பிள்ளைகள் அம்மா அப்பாவை, உடன் பிறந்தார்களை விவசாய சின்னத்தில் செலுத்த சொல்லி அன்போடு வலியுறுத்துங்கள். பணிந்து கேளுங்கள். ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். வீட்டை வெல்ல முடியாத நம்மால் நாட்டை வெல்ல முடியாது என்கிற யதார்த்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். இவர்கள் எப்படியேனும் நம்மை ஏமாற்ற நினைக்கிறார்கள். நாம் இதிலிருந்து எப்படியாவது நம் மக்களை காப்பாற்ற நினைக்கிறோம். இவர்கள் நம்மை ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லோரையும் போல நம் இன மக்கள் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இரண்டுக்கு இருக்கிற முரணை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் சாமியை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நாம் இந்த பூமி வாழ்கிற இந்த பூமிக்காக அரசியல் செய்கிறோம். அவர்கள் சாதியை வைத்து அரசியல் செய்கிறார்கள். நாம் தம் மக்களுக்கான சமூக நீதிக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். அவர்கள் மதத்தை காப்பாற்ற அரசியல் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டிய மனிதமே புனிதம் என்று அதை காப்பாற்ற நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இதை புரிந்து கொண்டு என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அறிவில் சிறந்த எனது பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள்,
உங்களை நம்பித்தான் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம். நம்பிய எங்களை கைவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்து விடாதீர்கள். பசித்து உணவு உண்கிற நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டிருப்பது விவசாயிக்குத்தான். அந்த விவசாய பெருங்குடி மகனை நன்றியோடு நினைத்து பாருங்கள். 5ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் வாக்குச்சாவடிக்குள் நுழையுங்கள். அங்கே வாக்கு எந்திரத்தை பாருங்கள். எந்த சின்னம் தெரியவில்லையோ மங்களாக இருக்கிறதோ அந்த சின்னத்தை நம்பிக்கையோடு தொடுங்கள். அதுதான் விவசாய சின்னம். தொடும்போது உங்கள் ஆள் மனது உச்சரிக்கட்டும், நன்றி. பன்னெடுங்காலமாக என் பசிக்கு உணவளித்த உழவர் குடியோனே, வேளாண் பெருமகனே, விவசாயியே நன்றி. தொடுங்கள். அவன் வாழுவான், நம் எல்லோரையும் வாழ வைப்பான். இரட்டை கரும்போடு கைகட்டி நிற்கிற அந்த ஒடுக்கப்பட்ட, நிராகரிக்கப்பட்ட, அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஏழை விவசாயி மகனை பாருங்கள். கைகட்டி நிற்கிற அவனுக்காக உங்கள் பிள்ளைகள் கையேந்தி கேட்கிறோம், உங்கள் வாக்கை எங்களுக்கு செலுத்துங்கள். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது போல, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என் அன்பு மக்களே என்றார் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். அதே வழியிலே அவர் மொழியிலே நாங்கள் கேட்கிறோம், ஒரே ஒரு வாக்கை தாருங்கள், ஆக சிறந்த வாழ்க்கையை என் மக்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொல்றோம். எந்த வலிமையும் இல்லை, எந்த தொலைக்காட்சியும் எங்களை காட்டாது, எந்த பத்திரிகையும் எழுதாது. இப்போது தவிர்க்க முடியவில்லை, நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுது என்று சொல்கிறார். அதில் மக்கள் நீதி மையமும் தினகரனும் போட்டியிடுந்தால் எங்களை போட்டியிடுவதாகவே சொல்ல மாட்டார்கள். நாங்கள் அவ்வளவு தீண்டப்படாதவர்கள், நாங்கள் அவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட மக்கள், அழிவின் விளிம்பில் நிற்கிற ஒரு தேசியத்தின் மக்கள் எழுச்சியுற்று மீட்சியுற்று பாதுகாப்பாக வாழ போராட வேண்டும் என்று நினைக்கிறோம்.